தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். யோகம் பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக அபினவ் கடாம்பி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கம். யோகம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். யோகம் பற்றி சொல்லும்போது நம்முடைய மதங்கள், குறிப்பாக வைணவம், சைவம் அப்படின்னு பல சமயங்கள் உண்டு. இதிலலாம் யோகத்துக்கு என்ன இடம் இருக்குது? குறிப்பாக வைணவத்தை பற்றி, ஏன்னா நீங்களும் ஒரு வைணவர் அப்படிங்கிறனால இன்னும் ஆழமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வைணவத்தில் யோகத்துடைய இடம் என்ன? குறிப்பாக இன்னொரு விஷயமும், நாதமுனிகளுடைய யோக ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் பதஞ்சலி யோக சூத்திரம் இதற்கும் உள்ள தொடர்புகள்லாம் என்ன? அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி யோகத்தில் நீங்கள் இறங்கணும் அப்படின்னா, சரியான யோகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடவுள் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் யோகம் செய்வது அது சரியான யோகம்னு சொல்லலாம். இந்த கடவுள் யார் அப்படிங்கிறத பற்றி பதஞ்சலி அவருடைய சூத்திரங்களில் சொல்லலை. சித்தர்கள் பாடலில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஈசன், சிவன் அப்படின்னு சிவனுடைய பெயர்கள் நிறைய வருது. அதனால் யோகம் எல்லாமே சைவ மதத்துக்கு சம்மந்தப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. நம்ம நாட்டினுடைய இந்த கலாச்சாரத்தில் நிறைய தேவதைகள் அப்படின்னா வெறும் பெண் தெய்வம்னு நினைக்கக்கூடாது. ஆண் தெய்வங்கள் இருக்காங்க, பெண் தெய்வங்கள் இருக்காங்க, ஆண் பெண் அல்லாத சில தெய்வங்களும் இருக்காங்க. தெய்வம் அப்படின்னா மனித ரூபத்தில் தான் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அவங்க ஏதாவது ஒரு மரத்தினுடைய ரூபம், கல்லோட ரூபம், இல்லை கண்ணுக்கு தெரியாத அந்த ரூபத்தில் ரூபம் இல்லாத ஒரு அரூபம்னு சொல்லலாம், அசரீரமான அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய தெய்வங்களுடைய ஃபார்ம்ஸ்லாம் நமக்கு தெரிய வருது. இதில் எது கரெக்ட் எது தப்புன்னு நிறைய பேருக்கு சண்டைலாம் கூட ஓடும். சைவம் சரியா, சாக்தம் சரியா, வைணவம் சரியா, இந்த சண்டையே வேண்டாம். யாருக்கு எது சரியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு மனது போகும். எனக்கு சிவன் பிடிச்சிருக்கா, நான் சிவனோட இருக்கேன். எனக்கு தேவி அம்பாள் பிடிச்சிருக்கா, அம்பாளோட இருக்கேன். எனக்கு பெருமாள் பிடிச்சிருக்காரா, அவங்களோட இருப்பேன். அவ்வளோதான். இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டு கலாச்சாரத்தில் எங்கேயுமே அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஆனால் இப்போ நம்ம சொல்கிறது உண்டு, நீ ஒரு சைவ குடும்பத்தில் பிறந்திருக்க, அதனால் நீ சிவனை தான் கும்பிடணும், பெருமாளை கும்பிடக்கூடாது அப்படின்லாம் சில இடத்துல, இல்லைன்னா வேறு மாதிரி கூட வரும். நான் ஒரு இடத்துல பிறந்திருக்கேன், அந்த குடும்பம் இப்படி தான் வழிபாடு பண்ணுறது, வேறு வழிபாடு பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில கட்டாயங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு கடவுள் மேலே மட்டும்தான் அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு கடவுள் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கலாம். சின்னப்போலேருந்து அதே குடும்பத்தில் வளர்ந்ததுனால அது இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே அப்படி கிடையாது. அப்படி இந்த கடவுள்கள் பற்றி பார்க்கும்பொழுது, தெய்வங்கள் பற்றி பார்க்கும்பொழுது வெவ்வேறு கடவுள்கள் இருக்காங்க. நம்ம வேத காலத்தில் பார்க்கும்பொழுது, ரிக்வேதத்தில் பார்க்கும்பொழுது 33 கடவுள்கள் சொல்கிறாங்க, 33 தெய்வங்கள். அதில் இந்திரன், சந்திரன், சூரியன் இந்த மாதிரிலாம் பேர்கள்லாம் வருது. இந்திரன் வழிபாடு இப்போல்லாம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நீங்கள் கடைசியாக இப்போ பாகவதம் இல்லை மகாபாரதத்தில் பார்த்தா கூட கிருஷ்ணர் வளரும் பொழுது கோவர்தன அந்த மலையை தூக்கி அவர் இந்திரனுக்கு தான் அகெயின்ஸ்டாக ஒன்று பண்ணார். ஸோ இந்திரன் வழிபாடு அந்த காலத்திலும் இருந்திருக்கு. அதாவது கிருஷ்ணர் காலத்தில் இந்திரன் வழிபாடு இருந்திருக்கு. இப்போல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. இன்னும் வட மாநிலங்களில் இந்திரனுக்கு வழிபாடு நடந்து தான் இருக்குது, இப்பயும் நடக்கிறது. இப்போ நேபாளத்துக்கு போனீங்கன்னா இந்திரனுக்கே ஒரு உற்சவம்லாம் நடக்கிறது, இந்திர ஜாத்ரான்னு சொல்லுவாங்க. போன வருஷம் அந்த இந்திர ஜாத்ரா நடக்கிற வேளையில் அந்த மாதிரி காட்மண்டுவுக்கு போகிற மாதிரி ஏற்பட்டது. ரொம்ப அழகான ஊர், நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்கலாம். அது இன்னொரு நாள் வேணும்னா அதை பற்றி பேசிக்கலாம். பட் விஷயம் என்னென்னா, தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகலாம். நம்ம பேச்சு வழக்கில் 33 கோடி தெய்வங்கள் இருக்கிறதாகவும் நம்ம சொல்லிக்கிறோம். எல்லா இடத்துலையுமே நமக்கு தெய்வம் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமாக 6 தெய்வங்களினுடைய சம்பிரதாயம் இப்போது நம்ம நாட்டு கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான விசேஷமானதுன்னு சொல்லலாம். இல்லை ரொம்ப பாதிப்பு அவங்களால மட்டும்தான் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த 6 தெய்வங்கள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் முக்கியமான 3 தெய்வங்கள் சக்தி, அதாவது அம்பாள் சம்மந்தப்பட்டது, சிவன் அதாவது ஈசனுக்கு சம்மந்தப்பட்டது, பெருமாள் சம்மந்தப்பட்டது. இந்த 3 ரொம்ப முக்கியமான இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதையும் தாண்டி பிள்ளையாருக்கு அவருக்குன்னு ஒரு ஃபாலோவிங் இருக்குது. அப்புறம் முருகனுக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்குது.
அப்புறம் சூரியனுக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்குது. சூரியன் அப்படின்னா நம்ம சன் காட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, ஆனால் சூரியன்னு நம்ம சொல்லுவோம். இந்த 6 தெய்வங்களுக்கு ரொம்ப மகத்துவம் இருக்கிறதாக எல்லாருமே சொல்கிறது வழக்கமாக இருக்குது. இதில் சூரியன் அப்படிங்கிறவர் எல்லாருக்குமே காமனான பொது தெய்வம் எல்லாருக்குமே. இப்போ கூட காலையில் எழுந்த உடனே நம்ம சூரியனை பார்த்து வணக்கம் பண்ணுறது சாதாரணமாக இருக்குது. யோகத்துக்கு நீங்கள் கிளாஸ்லாம் போகிறீங்கன்னா சூரிய நமஸ்காரம்னு ஒன்று இருக்குது. இப்போது சில ரொம்ப சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப பாரம்பரியமான சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்கலாம் சந்தியாவந்தனம்னு ஒன்று பண்ணுவாங்க. சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். அதாவது சூரிய வணக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். காலையில் சூரியோதயம், அதாவது சூரியன் உதிக்கிற வேளையில், மதியம் சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுதும், சாயங்காலம் சூரியன் மறைய போகும் பொழுதும், மேற்கு திசையில் மறைய போகிற நேரத்துலையுமே இந்த 3 வேளையும் ரொம்ப முக்கியமான வேளைகள் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா மாநிலங்கள்லையுமே எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம். கால சந்தியாவந்தனம். அந்த நேரத்தில் சூரியனுக்கு ஒரு வணக்கம் வைக்கிறது, அது சந்தியாவந்தனம். அவ்வளோதான். ஒவ்வொருத்தர் வேறு வேறு மாதிரி பண்ணுவாங்க. சந்தியாவந்தனம் அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக மெடிடேட்டிவாக ஜபம்லாம் வச்சு பண்ணுறது. சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக ஆசனங்கள் பண்ணுறது, அதுலேயும் மந்திரங்கள்லாம் வச்சு பண்ணுறது வழக்கம் சில பரம்பரையில் இருக்குது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சூரியன் எதிரில் போய் நின்று அந்த சூரிய வெளிச்சத்தை அனுபவிக்கிறது, கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து கொஞ்சம் மூச்சு பயிற்சிகள் பண்ணுறது. எல்லாருமே பண்ணுறாங்க. நம்ம என்னமோ சில பேர் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். எல்லாருக்குமே வேறு வேறு ஒரு விதத்தில் சூரிய வணக்கம் வைக்கிறது, அது பொதுவான ஒரு தெய்வம் எல்லாருக்குமே. மிச்சம் 5 தெய்வங்கள் எல்லாருமே வேறு வேறு மாதிரி பார்க்குறாங்க. அம்பாளுக்கு உண்டானது சாக்தம்னு அந்த பரம்பரையை சொல்கிறோம், அந்த சம்பிரதாயத்தை. சக்திங்கிறதுனால சாக்தம். சிவனுக்கு சம்மந்தப்பட்டது சைவம்னு சொல்லுவோம், இல்லை சைவம்னு நம்ம நாட்டில் சொல்லுவோம். பெருமாளுக்கு சம்மந்தப்பட்டது வைணவம் இல்லை வைஷ்ணவம்னு சொல்லுவோம், விஷ்ணுங்கிற வார்த்தையிலேருந்து வந்ததுனால. பிள்ளையாருக்கு வந்தது காணபத்தியம்னு சொல்லுவோம், ஏன்னா கணபதிங்கிறதுனால. முருகனுக்கு உண்டானது கௌமாரம்னு சொல்லுவோம், ஏன்னா அவர் குமரன், குமாராங்கிற வார்த்தையிலேருந்து கௌமாரம்னு வருது. ஸோ இந்த 6 சம்பிரதாயங்களை ஷண் மதம்னு சொல்லுவோம், 6 மதங்கள்னு சொல்லுவோம். மதம் அப்படின்னா ரிலிஜன் கிடையாது. மதம் அப்படின்னா ஒரு ஒப்பீனியன், அவங்களுக்கு அவர் தான், அந்த கடவுள் தான் ரொம்ப முக்கியமான கடவுள்னு அர்த்தம். அது மட்டும்தான் கடவுள்னு கிடையாது, அவர் ரொம்ப முக்கியமானவர். நமக்கு எப்படின்னா இந்த நான் சாக்தனாக இருக்கிறதுனால சைவர்கள்லாம் தப்பு, வைணவர்கள்லாம் தப்புன்னு நமக்கு கிடையாது. சாக்தனாக இருக்கிறதுனால எனக்கு அம்பாள் தான் முக்கியமானவள், பெருமாள்லாம் செகண்டரி, சிவன் செகண்டரி, அந்த மாதிரி அர்த்தம். செகண்டரின்னு அர்த்தமே ஒழிய டஸ் நாட் மேட்டர், இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இஸ் நாட் யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கு கிடையாது. இப்போது நான் ஒரு கடைக்கு போகிறேன், ஹோட்டலுக்கு போனோடனே நான் இப்போது பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் நான் ஆர்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பிடிக்கலன்னு அர்த்தமா, இல்லை வெனிலா எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு அர்த்தமா? எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்கிறேன், எது பிடிக்கலன்னு நான் சொல்லலை. நானும் அதுவும் சாப்பிடுவேன், ஆனால் இந்த நேரத்துக்கு எனக்கு பட்டர்ஸ்காட்ச் வேணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு தெய்வத்துக்கிட்ட. அந்த தெய்வத்தை அவங்க வேறு வேறு மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க. அந்த வழிபாட்டு முறையிலேயே யோகம் வருது. எல்லா வழிபாட்டு முறையிலையுமே யோகம் வருது. நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கே புரிய வரும். அது சரியாக கூர்ந்து கவனிக்கணும். அந்த வழிபாட்டு முறைகளில் சாதாரணமாக என்ன பண்ணுவோம், அந்த தெய்வத்தினுடைய ஒரு மூர்த்தி எதிரில் வச்சுருப்போம். அந்த மூர்த்தி எதில் வேணாலும் ஆயிருக்கலாம், ஒரு படமாக இருக்கலாம், இல்லை மண்ணில் செய்த சிலையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கோலமாக இருக்கலாம், உலோகமாக, அதை அந்த பஞ்சலோகம்னு சொல்லுவோம், அதில் பண்ணதாக இருக்கலாம், இல்லை வெள்ளியிலையோ தங்கத்திலேயோ, இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு எது முடியுமோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த கடவுளினுடைய உருவமே வேண்டாம் அப்படின்னா ஒரு கும்பத்தில் கூட பண்ணலாம். உருவமே இல்லாமல் ஒரு கும்பத்தில் அந்த தேங்காய் வச்சு மாவில் வச்சு அதில் உள்ள கொஞ்சம் தண்ணீர் வச்சு அதையும் நீங்கள் அந்த தெய்வமாக நினைத்து வழிபாடும் செய்யலாம். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை விளக்க கூட தெய்வமாக நினச்சி வழிபாடு செய்யலாம், இதில் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இது எதுவுமே முடியலையா, பூசலார் நாயனார் மாதிரி உங்கள் மனதிலேயே நீங்கள் கோவில் கட்டி உள்ளேயும் வச்சுக்கலாம் அந்த ரூபத்தில், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வழிபாட்டு முறையில் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மனதை ஒரு இடத்துக்கு கொண்டு வரீங்க. மனதை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு ஃபுல் ப்ராக்டிஸை கரெக்டாக கண்ட்ரோல்டாக நீங்கள் பண்ணுறீங்க. அதுவே யோகத்திலேருந்து வந்த ஒரு ப்ராக்டிஸ் தான். நீங்கள் யோக சூத்திரங்களில் எடுத்து பார்க்கும் பொழுது என்ன சொல்ல வராங்க, அந்த பதஞ்சலிங்கிறவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, யோகம்னா என்ன அப்படின்னா, இந்த மனதை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து
தேவையில்லாத மூவ்மெண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் யோகம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ரைட். அதை நம்ம வழிபாட்டுக்கு கொண்டு வரும்பொழுது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அந்த வழிபாட்டில் அந்த நேரத்தில் நமக்கு வேற ஒன்றுமே தெரியாது. இப்போ நான் பெருமாளுக்கு நான் இப்போ பூஜை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வழிபாட்டில் பெருமாள் தவிர வேற ஒன்றும் தெரிய மாட்டார். எனக்கு அந்த உருவம் தெரியும், நான் செய்ய போகிற அந்த சடங்கு தெரியும், என்ன பண்ண போகிறேன் அந்த வழிபாட்டில், நான் என்ன மந்திரம் சொல்ல போகிறேன், இல்லை என்ன ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல போகிறேன், இல்லை என்ன ஒரு விளக்க காட்ட போகிறேன், இல்லை என்ன சாப்பாட்டை வந்து நைவேத்தியம் பண்ண போகிறேன், இது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற ஒன்றுமே தெரியாது. அதுவே மெடிடேஷன் தானே. ஸோ யோகத்தில் இருக்கிறது என்னன்னா, அதில் ப்ராக்டிஸஸ் சிலது சொல்லியிருக்காங்க, ஆனால் டீட்டெயில்டாக சொல்லலை. சில விஷயங்கள் சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஏன்னா அந்த யோகம் பண்ண வந்தவனுக்கு இது எப்படி பண்ணணும்னு ஒரு ஆசான் இருப்பான் அப்படின்னு அவங்க நம்பி ஒரே 2 வார்த்தை 2 சூத்திரத்தில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் அவர் பதஞ்சலி. நம்ம அது ஒரு ஆசான் கிட்ட போய் இது எப்படி சார் பண்ணணும், இது எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டு அவருக்கு என்ன தெரியுமோ, நமக்கு எது செட் ஆகுமோ அவர் புரிஞ்சு அவர் அதுக்கப்புறம் சொல்லுவார், இது இப்படி பண்ணுடா இல்லை இப்படி பண்ணுமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அதை பண்ணுறோம். ஸோ இப்போ எடுத்த உடனே எல்லாருமே எல்லாம் பண்ண முடியாது, சில பேருக்கு சிலது தான் பண்ண முடியும். ஆமாம். இப்போது எப்படின்னா ஒரே நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு பைக்கு ஒரு காரில் ஓட்ட முடியுமா? கார் மேலே பைக் வச்சு ஓட்டலாம், இது உங்களுக்கு சாமர்த்தியம். இல்லை பைக்கு மேலே கார் வச்சும் ஓட்டலாம் உங்களால் முடிஞ்சதுன்னா. ஆனால் ஒரு வேலையில் ஒன்று தான் பண்ண முடியும். ஆமாம். அதே மாதிரி யோகத்துலேயுமே ஒரு வேலையில் ஒன்று பண்ணுறதுக்கான அந்த ட்ரைனிங் தான் யோகத்தில் சொல்கிறாங்க. அது எடுத்துகிட்டு வந்து வழிபாட்டில் கொண்டு வந்துட்டோன்னா பர்ஃபெக்டாக கொண்டு போகலாம். ஆக்சுவலாக வழிபாடே யோகத்தில் ஒரு முறை தான் ஓ. டெக்னிக்கலாக பார்க்கும்பொழுது. ஏன்னா யோக சூத்திரங்களில் ஒரு இடத்துல இப்போ சொன்னேனே, இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஈஸ்வர பிரணிதானா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். கடவுள் வழிபாடு தான். கடவுளுக்கு உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது சரணாகத்தின்னு ஒரு கான்செப்டை சொல்கிறோம். மொத்தமாகவே என்னுடைய ஈகோவை நான் கொடுத்துடுறேன், நீ தான் ஃபுல்லாகவே நீ தான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் நானே சொல்லிடுறேன். நான் ஒன்றுமே பண்ணலை, நீ தான் பண்ணுற, நான் எது பண்ணாலும் உனக்கு கொடுத்துடுறேன், எனக்கு ஒன்றும் ரெக்கக்னிஷன் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு நான் போயிடுறேன். இது எல்லாமே யோகத்தில் ஒரு கான்செப்டாக சொல்லிட்டு முன்னாடி போகிறாங்க, அவ்வளோதான். வழிபாட்டு முறைகளில் யோகத்துக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்குது. யோகத்தில் இருக்கிற விஷயங்களை ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆசனங்கள் எல்லாராலையும் முடியாது. இப்போது எனக்கே கோவிட் வந்தப்போ என்னால் முன்னாடி பண்ண அளவுக்கு ஆசனங்கள் பண்ண முடியலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வழிபாட்டுக்கு நான் வந்தேன். வழிபாடு பண்ணும் பொழுது ஆசனங்கள் பண்ணலைன்னா கூட என்னுடைய மனது இன்னும் கொஞ்சம் பிரசாந்தமாக, ரஜஸ் குறைஞ்சது, தமஸ் குறைஞ்சது, சத்துவம் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ என்ன புரியுறதுன்னா, இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே யோகத்துக்கான ஒரு வழி தான். அதனால் யோகம் தான் பெருசுன்னா நான் சொல்ல வரல. இது ஏதோ நான் பார்ட்டியில் வேலை பண்ணுற மாதிரி யோகா பார்ட்டி, யோகா கி ஜெய் அப்படிலாம் நான் சொல்லலை. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த யோகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொது. நீங்கள் வழிபாட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யோகா பண்ணுறீங்க. வழிபாடு பண்ணும்பொழுது யோகத்தில் இருக்கிறதுனால தான் உங்களால் வழிபாடு பண்ண முடியுது. நீங்கள் ஒரு தேவதைக்கு உண்டான வழிபாட்டு முறைக்கு என்னென்னலாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அட்டென்ஷன் கொடுக்குறீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்பேஸ் வேணுமோ அது பண்ணுறீங்க, இதெல்லாமே பண்ணுறீங்கனாலே நீங்கள் யோகத்தில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. இதில் வைணவத்தில் ஸ்பெஷலாக நிறைய நூல்கள் இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா யோகத்துக்கு சம்மந்தப்பட்டது சாக்தத்தில் அவங்களுடைய தந்திர நூல்களில் அதை பற்றி பேசியிருக்காங்க, சைவத்தில் தந்திர நூல்களில் பேசியிருக்காங்க, இல்லை ஆகம நூல்களில் அதை பற்றி பேசியிருக்காங்க. இந்த கௌமாரத்துலேயும் கானபத்தியத்துலேயும் அவ்வளோ நூல்கள் கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. அது அன்பப்ளிஷ்டாக இருக்குது, இன்னும் அது புத்தகமாக வெளி வரலங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த புத்தக உலகத்தில் தெரிஞ்சிருக்கு. சௌரம் அப்படின்னு சொன்ன சூரிய உபாசனை அப்படிங்கிறத பற்றி பார்க்கும் பொழுது சாதாரணமாக எல்லாருக்குமே சூரிய வழிபாடு பொதுவாக இருக்கிறதுனால அதுலேயும் யோகம் வந்துடும். ஆனால் நிறைய பேர் அதுவும் பண்ணுறதில்ல. அது புக்காக வந்தால் பண்ணுவாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் வைணவத்தில் யோகத்தை பற்றி பார்க்கும்பொழுது அவ்வளோ நூல்கள் இல்லைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. வைணவத்தில் ஆகமங்கள்னு இருக்குது. எப்படி சாக்தத்தில் தந்திரங்கள் இருக்கோ அந்த மாதிரி வைணவத்தில் ஆகமங்கள்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட சேம். அந்த ஆகமங்களில் யோகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, வழிபாட்டுக்கு சம்மந்தப்பட்டதாக சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் ஆசனங்கள் பற்றி, மூச்சு பயிற்சி பற்றி, அதை பற்றியும் வருது. யோகத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதுலேயும் வருது. தியானத்தை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னா
பெருமாளினுடைய ரூபத்து மேலே தான் பண்ணணுங்கிறது அதில் வருது ஆகமங்களில். இது நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஏன்னா வைணவத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி, சாதாரணமாகவே ரொம்ப கம்மி. அந்த வைணவர்கள்லேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கோவிலுக்கு போய் அந்த வழிபாடு போகிறோன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி யோகம், ஆசன பயிற்சி பண்ணணும், பிராணாயாமம், மூச்சு பயிற்சிலாம் பண்ணணுங்கிறது நினைக்கிறது ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அதுக்குள்ளேயே இறங்குறது. நாதமுனிகள் அப்படிங்கிறது ஸ்ரீ வைணவத்தில், அதாவது இந்த ஸ்ரீ சம்பிரதாயம்னு சொல்லுவோம், ராமானுஜர் கொடுத்த இந்த சம்பிரதாயத்தில், ராமானுஜர் கொடுக்கல, வளர்த்த சம்பிரதாயத்தில் முக்கியமான ஒரு ஆச்சாரியராக இருக்கிறவர் நாதமுனிகள். நாதமுனிகள் ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவர். அந்த ஆச்சாரியன், அதாவது இந்த 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுகளில் இருந்த ஒரு முக்கியமான ஆச்சாரியன். அவருக்கு அப்புறம் அவருடைய பேரனான ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் இருக்கார். இந்த யாமுனாச்சாரியர் தான் பிற்காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ராமானுஜரை வைணவர்களுக்கான முக்கியமான ஆச்சாரியனாக நியமிச்சுட்டு அவர் வைகுண்டத்துக்கு போகிறார். இது வழக்கம். வைகுண்டத்துக்கு போகிறாருன்னா என்ன, பாடியை விட்டுட்டாருன்னு அர்த்தம். ஸோ இந்த நாதமுனிகள் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த காலத்தில் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் கொடுத்தது காணாமல் போச்சு. நிறைய பேர் மறந்துட்டாங்க ஆழ்வார்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாட்டு கிடச்சிது. அந்த பாட்டை வச்சு ட்ரேஸ் பண்ணி எப்படியோ அவருடைய தியான நிலைக்கு போனதுனால ட்ரேஸ் பண்ணி கடைசியில் அவர் ஒரு மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணப்போ எல்லாமே அவருக்கு கிடைச்சதாக ஐதீகம் இருக்குது. இந்த மாதிரி அவர் பண்ணது எதனால் அப்படின்னா, அவர் யோகத்தில் ரொம்ப பெரிய ஆளாக இருந்ததுனால தான் பண்ண முடிஞ்சுதுங்கிறது ஐதீகம். அவர் யோகம் பண்ணப்போ அவருக்கு என்னென்னா பாடம்லாம் வந்ததோ யோகத்தில், அந்த பாடத்தை எல்லாத்தையுமே யோக ரகசியம் அப்படிங்கிற ஒரு நூலாக பண்ணி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. யோக ரகசியம் அப்படின்னு வடமொழியில் இருக்க புஸ்தகம். இந்த புத்தகம் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த புத்தகத்தில் மற்ற யோக புத்தகங்களில் இல்லாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அதில் பெண்கள் யோகா பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. ட்ரெடிஷ்னலாக பண்ணுறவங்ககிட்ட பெண்கள் பண்ணலாம். அதோடு சேர்த்து அவர் இந்த ப்ரெக்னென்ட் விமன் பண்ணால் எப்படி பண்ணணும், சில ப்ராக்டிசஸும் அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. இது எப்படி நமக்கு தெரியறது அப்படி, ஆக்சுவலாக அந்த புத்தகம் காணாமல் போச்சு. அதாவது நமக்கு அந்த புத்தகம் கிடைக்கல. 1100 இல்லை 1200 வருஷம் முன்னாடி வந்த புத்தகம் நமக்கு நூலாக கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு 40லேருந்து 50 வருஷம் முன்னாடி திருமலை கிருஷ்ணமாச்சாரியர்னு சொல்லி, அவருடைய பிகேஎஸ் ஐயங்கார்னு நம்ம யோகா ஆச்சாரியர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய குரு, அவருடைய மாப்பிள்ளைன்னு சொல்லலாம், மாப்பிள்ளை அண்ட் குரு அவர் தான் கிருஷ்ணமாச்சாரியர்னு. அவருடைய சந்ததி யோகத்தில் தான் இருக்காங்க. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தான் இப்போ யோகா சவுத் இந்தியாவில் நிறைய பேர் சொல்லித்தராங்க. இப்போ பட்டாபி ஜோய்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அஷ்டாங்க விந்யாச யோகா அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து மைசூர் யோகா ஸ்கூல் அப்படின்னு அவங்க வெரி பாப்புலர். இவர் பிகேஎஸ் ஐயங்கார் பூனேயில் ஐ திங்க் அவருடைய பாப்புலாரிட்டி, மகாராஷ்டிராவில் அவர் தான் ரொம்ப பாப்புலராக இருந்தார். அவருடைய பையன் டிகேவி தேஷ்காச்சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப தமிழ்நாட்டிலே இருந்தார், மந்தவெளியில் தான் இருந்தார். ஸோ அவர் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணார் இந்த சென்டரை, அவருடைய அந்த யோகத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு. இவர் கிருஷ்ணமாச்சாரியர் அவருடைய மகனான டிகேவி தேஷ்காச்சார் 2 பேரும் சேர்ந்து அந்த புக்கை ரெக்கவர் பண்ணதாக ஐதீகம் இருக்குது. அவர் தியான நிலைக்கு போய் நாதமுனிகள் சொன்னதாக இவர் எடுத்துன்னு வந்து திரும்பி அவருடைய மகனுக்கு சொன்னதாக அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அது முழு புத்தகம் கிடையாது, அது நிறைய விஷயங்கள் மிஸ்ஸிங். சில விஷயங்கள் கிடைக்கலனா கூட கிடைச்சதே ரொம்ப பொக்கிஷமாக நம்ம நினச்சிக்கலாம். யோக ரகசியம்னு அந்த புத்தகத்தினுடைய பேர். அதில் இந்த வைணவர்களுக்கு உண்டான ஆகமங்களில் இருக்கிற சில விஷயங்களும் யோகத்தில் இருக்கிற முக்கியமான சில தத்துவங்களும் சேர்ந்து ரொம்ப அழகாக நாதமுனிகள் இல்லை என்ன ரிகவர் பண்ணாங்களோ அதில் இருக்கிறது அழகாக சொல்லியிருக்காங்க. இது ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரணும், எந்த யோகமாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் கொண்டு வரணும், வழிபாடு கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் சின்சியாரிட்டி வேணும். எல்லாருக்குமே அவ்வளோ சின்சியாரிட்டி கிடைக்கிறது கஷ்டம்.
அதனால அவங்களால என்ன முடியும்னா சும்மா ஆசனங்கள் பண்ண முடியும்னு ஆசனங்களோடயே நிறுத்திக்கிறாங்க. பட் இன்னும் நிறைய பண்ணலாம். ஓகே. ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் கேட்க போற கேள்விக்கும் சேர்த்தே பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப நல்லது. அடுத்ததா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அதாவது கீதையில் யோகம் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அத அடுத்த பகுதியில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.